Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டுட்டோரியலில் வந்து நம்ம மல்டி பாயிண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு முன்னாடியே என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நான் அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனாக என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறது வந்து ஒரு வீடியோ செஷன் போட்டிருக்கேன். ஸோ என்னோட யூடியூப் சேனலை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து நான் ரவுட் மேப்பும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரவுட் மேப் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேங்கிறது இந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ரவுட் மேப்பும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னாலும் ஸோ அதுவும் என்னோட யூடியூப் சேனலில் வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ செஷன் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து மல்டி பாயிண்ட் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் சினாரியோவில் வந்து நான் 4 ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். R1, R2, R3 அண்ட் R4. இப்போ வந்து R1, R2, R3. ஸோ இது வந்து EHRP நான் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி R4, R2, R3 வந்து நான் OSPF வந்து யூஸ் பண்ணுறேன். ஏரியா வந்து 0. ஸோ இப்போ இந்த R2வும் R3யும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட்டாக இருக்குது. எதுக்கு எந்த ரெண்டு ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலுக்கு வந்து இன்டர்மீடியட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா EHRPக்கும் OSPFக்கும் இன்டர்மீடியட்டாக R2 ரவுட் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டரில் வந்து EHRPயும் ரன் ஆகுது, OSPFும் ரன் ஆகுது. அதே மாதிரி R3 ரவுட்டர்லையும் வந்து EHRPயும் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன், OSPFும் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போது இங்கே வந்து ஒரே ஒரு ரவுட்டர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வந்து R2 ரவுட்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து OSPFல இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் EHRPக்கு வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒன் வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க த்ரூ R2 ரவுட்டர் மூலமாக. இதே வந்து நான் மறுபடியும் வந்து EHRPயில் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் OSPFக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணனா இது வந்து டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இப்போ மல்டி பாயிண்ட்டுங்க போது பேரலாக இன்னொரு ரவுட்டர் R3 ரவுட்டர். ஸோ R3 ரவுட்லேயும் வந்து நான் OSPFல இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து EHRPக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். பேரலாக வந்து EHRPயோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நான் பேரலாக எதுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா OSPF வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி பாயிண்ட் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஒரே ஒரு ரவுட்டர் வச்சு நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். OSPFல இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே EHRPக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது ஒன் வே. மறுபடியும் வந்து EHRPல இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே OSPFக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அது வந்து டூ வே. இது வந்து சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன். இதே வந்து ரெண்டு பேரலல் ரவுட்டர்லையுமே வந்து இப்போ வந்து OSPF ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் EHRP ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் த்ரூ R2 ரவுட்டர். அதே மாதிரி R3 ரவுட்டர் வழியாகவும் நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். சேம் வந்து EHRP ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனும் வந்து நான் OSPFக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் த்ரூ R2 ரவுட்டர். அதே மாதிரி EHRP ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அகெயின் வந்து நான் OSPFக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் த்ரூ R3 ரவுட்டர். ஸோ இந்த தான் வந்து மல்டி பாயிண்ட் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி பாயிண்ட் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரவுட்டிங் லூப் வந்து அக்கர் ஆகும். ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் EHRPயில் இருக்கிற நெட்வொர்க் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோவில் நான் R1 ரவுட்டரில் வந்து ரெண்டு லூப் பேக் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். லூப் பேக் 1, லூப் பேக் 2. ஸோ லூப் பேக் 1 வந்து 192.168.100/24 நெட்வொர்க். லூப் பேக் 2 வந்து 101.0/24 நெட்வொர்க். இந்த ரெண்டு நெட்வொர்க்குமே வந்து EHRPலேருந்து நான் OSPF வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் R2 ரவுட்டில் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ R2 வழியாக அந்த நெட்வொர்க் வந்து OSPFல வந்து லேர்ன் பண்ணிட்டோம். திருப்பி அகெயின் வந்து R4லேருந்து இந்த R3 ரவுட்டர் வந்து மறுபடியும் EHRPக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ EHRPலேருந்து ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம OSPF வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண நெட்வொர்க்கை அகெயின் வந்து இந்த OSPFலேருந்து மறுபடியும் EHRPக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரவுட்டிங் லூப் வந்து அக்கர் ஆகும். ஸோ அதே மாதிரி பேரலாக வைஸ் வெர்ஸா இப்போ OSPFல இருக்கிற நெட்வொர்க் வந்து நான் EHRPக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் R2 ரவுட்டர் வழியாக. இப்போ மறுபடியும் வந்து R1 வந்து அந்த OSPFோட நெட்வொர்க் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிச்சு. மறுபடியும் R1லேருந்து R3க்கு வந்து மறுபடியும் R3ல மறுபடியும் வந்து என்ன நெட்வொர்க் வந்து OSPFலேருந்து நான் லேர்ன் பண்ணணும் அந்த நெட்வொர்க் அகெயின் வந்து நான் திருப்பி OSPFக்கே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னா ரவுட்டிங் லூப் வந்து உங்களுக்கு அக்கர் ஆகும். ஸோ இந்த மல்டி பாயிண்ட் டூ வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நம்ம எப்படி வந்து இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அந்த லூப்பை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாங்கிறத பற்றி இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ நான் IP அட்ரஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதே மாதிரி EHRP ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் நான் வந்து R1, R2, R3ல கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதே மாதிரி OSPFும் வந்து நான் R2, R3, R4ல வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணல. ஸோ இது வந்து R2 ரவுட்டர். R2 ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் IP அட்ரஸ் எல்லாமே வந்து அந்த டயக்ராம் படி எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
OSPF AGRP எல்லாமே நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி OSPFல நான் R4 ரவுட்டரில் வந்து 2 லூபேக் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறேன். லூபேக் 1 172.20.1 அண்ட் லூபேக் 2க்கு வந்து 172.20.1.1 நெட்வொர்க். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டர். R1 ரவுட்டர்லையும் நான் வந்து IP எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் நான் வந்து AGRP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து R4 ரவுட்டர். R4 ரவுட்லேயும் வந்து நான் IP எல்லாமே அசைன் பண்ணியாச்சு டயக்ராம் படி. அதே மாதிரி ரவுட்டிங் ப்ரோட்டோகால் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேகிங். ஸோ டேகிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டேகிங் வந்து நம்ம சுவிட்சில் வந்து டேகிங் பண்ணுவோம் ட்ரங்க் போர்ட்டில். ஸோ இங்கே வந்து நான் ரவுட்டிங்கில் வந்து டேக் பண்ண போகிறேன். அது எதை யூஸ் பண்ணினா ரவுட் மேப்பை யூஸ் பண்ணி நான் டேக் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து EHRPயில் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் OSPFக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு டேக் வந்து நான் செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் வந்து 10 நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுட்டிங் அதாவது என்னென்ன நெட்வொர்க் எல்லாமே வந்து EHRPலேருந்து நான் OSPFக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறனோ அந்த எல்லாமே ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது உங்களுக்கு டேக் ஆகி வரும். அதாவது OSPF R4 ரவுட்டில் வந்து ரீச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எல்லா நெட்வொர்க்குமே வந்து டேக் வந்து 10ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10ன்னு டேக் பண்ணேன்னா 10ன்னு வரும். ஸோ திருப்பியும் வந்து அந்த 10ங்கிற ரவுட்டிங் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து R3 ரவுட்லேருந்து மறுபடியும் வந்து OSPFலேருந்து EHRPக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எந்தெந்த நெட்வொர்க்லாம் வந்து டேக் 10ன்னு இருக்குதோ இங்கே வந்து நான் டினே பண்ணிடுவேன். ஸோ டினே பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரவுட்டிங் லூப் வந்து அக்கர் ஆகாது. சேம் வந்து வைஸ் வெர்ஸா OSPFல இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே வந்து நான் EHRPக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நான் என்னென்னு டேக் பண்ணுறேன்னா 20ன்னு நான் டேக் பண்ணுறேன். ஸோ 20ன்னு டேக் பண்ணும்போது அந்த EHRPயில் வந்து அந்த நெட்வொர்க் எல்லாமே 20 டேக்ல இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க்கு அகைன் EHRPலேருந்து OSPFக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த 20 மேட்ச் ஆச்சுன்னா அதை வந்து நான் டினே பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து R2 ரவுட்டருக்கு போகிறேன். ஸோ R2 ரவுட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் EHRP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் கான்ஃபிகர் பண்ணும்போது டிஃபால்ட் சீட் மெட்ரிக் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சீட் மெட்ரிக் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கொடுக்கணும். ஏன்னா ரிப்புக்கும் EHRPக்கும் வந்து இன்ஃபினிட்டிவ். நீங்கள் மெட்ரிக் வேல்யூ நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் உங்களுக்கு ரவுட்டிங் டேபிளில் வந்து அந்த என்ட்ரி வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சீட் மெட்ரிக் வந்து செட் பண்ணணும் ரிப்புக்கும் EHRPக்கும். ஸோ நான் EHRPக்கு வந்து நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமாக அந்த மெட்ரிக் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டிஃபால்ட் மெட்ரிக் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன். do show run pipe section router. ஸோ இங்கே பாருங்கள் EHRPயில் வந்து நான் சீட் மெட்ரிக் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இதே வந்து OSPFக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டைப் 2 E2 தான் சீட் மெட்ரிக் வந்து 20. ஸோ அதனால் அது செட் பண்ணல. பை டிஃபால்ட்டே 20 தான். ஸோ நான் வந்து EHRPயில் மட்டும் நான் சீட் மெட்ரிக் செட் பண்ணிட்டேன். சேம் மெட்ரிக் தான் R3 ரவுட்லேயும் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய ரவுட் மேப் வீடியோ வந்து பாருங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ செஷன் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா R2 ரவுட்டில் வந்து நான் ஒரு ரவுட் மேப் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ரவுட் -map. ஸோ இங்கே வந்து route -map user defined name. நீங்கள் என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா EHRPயில் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து OSPFக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து நேம் யூசர் டிஃபைன் நேம் என்னென்னு கொடுக்குறேன்னா EHRP-2-OSPF. ஸோ அப்போனா EHRPயில் இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே வந்து OSPF வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். அதான் கொடுக்குறேன். என்டர். ஓகே, ஸோ இப்போ நான் ரவுட் மேப் வந்து பை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணாவே பை டிஃபால்ட்டாக பர்மிட் எவ்ரிதிங். இப்போ வந்து நம்ம ACL நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்ஸ் ACL கிரியேட் பண்ணால் அது இம்ப்ளிசிட் டினே. அதே மாதிரி இங்கே ரவுட் மேப் நான் கிரியேட் பண்ணும்போது அது இம்ப்ளிசிட்டாக வந்து பர்மிட் எனி. ஸோ இப்போ பாருங்கள் do show run pipe section route map. ஸோ இங்கே பாருங்கள் route -map நான் கொடுத்தேன். பை டிஃபால்ட்டாகவே வந்து எனக்கு வந்து பர்மிட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரவுட் மேப் கிரியேட் பண்ணிங்கனாவே அது வந்து பர்மிட் ஆகும். அதேமாதிரி சீக்வன்ஸ் நம்பர் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 10ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து குளோபல் மோட் போகிறேன். அகெயின் வந்து ரவுட் மேப். நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து என்ன தரேன்னா EHRP-2-OSPF.
ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் மேட்சுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் அப்படியே நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எல்லாமே மேட்ச் ஆகும். இந்த ரவுட் மேப்பை வந்து நான் எங்கே கால் பண்ண போகிறேன்னா OSPFல போயிட்டு EHRP வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். EHRP வந்து OSPFல வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த ரவுட் மேப் நான் கொடுக்கும்போது EHRP இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே வந்து பை டிஃபால்ட்டாக மேட்ச் ஆகும். நான் மேட்சுங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கல அப்படின்னா இப்போ EHRPயில் இருக்கிறத வந்து நான் OSPF ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது நான் வந்து இந்த ரவுட் மேப் வந்து கால் பண்ணுவேன். ஸோ கால் பண்ணும்போது EHRPயில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே மேட்ச் ஆகும். ஏன்னா பை இம்ப்ளிசிட்டாக வந்து பர்மிட் ரவுட் மேப் பொறுத்தவரையும். ஸோ இப்போ இதில் நான் என்ன செட் பண்ணுறேன்னா டேக் வந்து செட் பண்ணுறேன். இதுதான் வந்து ரவுட் டேக் செட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்விட்சிங்கில் வந்து டேகிங்கிறது வந்து அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இங்கே ரவுட்டிங்கில் வந்து டேகிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இங்கே வந்து நான் டேக் செட் பண்ணுறேன். இங்கே வந்து EHRPயில் இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே OSPF ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னென்ன டேக் செட் ஆகணும்னா எல்லா நெட்வொர்க்குமே 10ன்னு செட் ஆகணும். என்டர், எக்ஸிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ரவுட் மேப் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OSPFல இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே வந்து EHRPயில் வந்து நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து அதுக்கு யூசர் டிஃபைன் நேம் வந்து OSPF-2-EIGRP. என்டர். ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் என்ன செட் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து பை இம்ப்ளிசிட்டாக வந்து பர்மிட் எனி. ஸோ இதில் வந்து OSPFல இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே வந்து நான் EHRPக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னென்னு டேக் ஆகி EHRPக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா 20ன்னு டேக் ஆகி போகணும். ஸோ அப்போ வந்து நான் செட் டேக் 20 என்டர். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணுவோம். do show run pipe section route map. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுட் மேப் நான் கிரியேட் பண்ணேன். EHRPயில் இருக்கிற ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து OSPFக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அந்த ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது எனக்கு என்னென்ன டேக் ஆகி வரணும்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு டேக் ஆகி வரணும். ரெண்டாவது ரவுட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா OSPFல இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே வந்து EHRPக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னென்ன டேக் ஆகி போனால் 20ன்னு வந்து டேக் ஆகி போகணும். ஓகே, ஸோ இந்த சேம் கான்ஃபிகரேஷனே வந்து நான் R3லையும் போய் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ route-map இது வந்து EHRP to OSPF. ஸோ இது எதுக்கு வந்து நம்ம மல்டி பாயிண்ட் டூ-வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம். ஏன்னா இப்போ வந்து R2 ரவுட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த R2 ரவுட்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸோ EHRP ரவுட்டிங் வந்து ஐசோலேட் ஆயிரும். அதே மாதிரி OSPF தனியாக ஐசோலேட் ஆயிரும். ஸோ இதை வந்து மல்டி பாயிண்ட் டூ-வே ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்போது ஒரு ரவுட்டர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு ரவுட்டர் மூலமாக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இது வந்து லோட் பேலன்சிங் மாதிரியும் கூட நம்ம சொல்லலாம். ஸோ route-map EHRP-to OSPF இது வந்து EHRP to OSPF. ஸோ இதுக்கு நான் வந்து என்னென்ன டேக் செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு. ஸோ நான் ரெண்டு ரவுட்லையுமே வந்து சேம் கான்ஃபிகரேஷன் தான், எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் டிஃப்ரென்ஸ் வராது. எக்ஸிட். நெக்ஸ்ட் இன்னொரு ரவுட் மேப் நான் கிரியேட் பண்ணுறேன். route-map இது வந்து OSPF to EHRP. ஸோ OSPF to EHRP என்டர். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன டேக் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரவுட் மேப்பில் வந்து மேட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த ரவுட் மேப் நான் எங்கேயும் யூஸ் பண்ணுற போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ EHRP வந்து நான் OSPF ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ரவுட் மேப் நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது EHRP இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து எனக்கு பர்மிட் ஆகும். ஏன்னா ரவுட் மேப் வந்து இம்ப்ளிசிட்டாக வந்து பர்மிட். ஏன்னா நான் மேட்ச் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே தரல. அதே மாதிரி என்னென்ன டேக் ஆகி வரும்னா 10 டேக் ஆகி வரும். சேம் வந்து OSPFலேருந்து EHRP நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ரவுட் மேப் நான் கால் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து OSPF to EHRP. அப்போ வந்து OSPF இருக்கிற எல்லா நெட்வொர்க்குமே வந்து பர்மிட் பண்ணும். என்னென்னு டேக் செட் பண்ணினா டேக் 20ன்ட்டு. ஸோ டேக் 20 என்டர். வந்து do show run pipe section ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் மேப்பில் பை டிஃபால்ட்டாக வந்து பர்மிட் ஆகும். அதே மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு 10 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே 10 வருது.